ஏபிசிடி காயின்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். முதல் விஷயம் கொள்ளுங்க, இன்னொரு ஆள்கிட்ட காயின் டீட்டெயில்ஸை கேட்டு அது நல்லமா இல்லையான்னு கேட்டு காயின்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதை முதலாவது நிப்பாட்டுங்க. ஓகே, இப்போ எந்த அனலைசிங் மெத்தட் உங்களோட அனலைசிங் மெத்தடோட 100% வித்தியாசப்படும். அதே மாதிரி எந்த அனலைசிஸ் மெத்தட் இன்னொரு ஆளோட அனலைசிஸ் மெத்தடை விட வித்தியாசப்படும். நான் பார்க்குற விஷயங்கள் அவர் பார்க்க மாட்டார், அவர் பார்க்குற விஷயங்கள் நான் பார்க்க மாட்டேன். நான் வித்தியாசமான விஷயத்தில் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணுவேன். இந்த செய்கிற அனலிஸ் ஒரு கொயினை பற்றி அனலைஸ் பண்ணுறதை நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒவ்வொரு ஆக்களுக்கும் வித்தியாசப்படும். ஓகே, ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நீங்களே உங்களோட ஓனாக செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ ஏங்கிற கொயின் எடுத்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண போறீங்கன்னா அந்த கொயின்ட பேக்ரவுண்ட் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அதோட டோக்கனமிக்ஸ் என்ன, அதோட ஏர்லி இன்வெஸ்டர் டம்ப் பண்ணுறது சான்ஸ் இருக்குதா, அவங்களோட டீம் யார், அவங்களோட டீமுக்கு நல்ல பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள், ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, அடுத்த ரோட் மேப்பை பாருங்கள். ரோட் மேப்பில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன செஞ்சுருக்காங்க, ஆல்ரெடி என்னென்ன சொல்லியிருக்காங்க, எதிர்காலத்தில் என்ன பொட்டென்ஷியல் இருக்குது அந்த கொயினுக்குன்னு சொல்லி நிறைய விஷயம் இந்த ஏபிசி இந்த கொயின்களில் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பார்க்கணும். ஒவ்வொரு ஆக்களும் அதை அணுகிற வித்தியாசமாக இருக்கும். ஓகே, நான் ஒரு எங்கிற கொயினை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது பிடிக்கல, இது நல்ல பொட்டென்ஷியல்னு நான் சொல்லுவேன். ஆனால் பிங்கிற ஒரு ஆள் என்ன செய்வார், அந்த கொயினை அனலைஸ் பண்ணிவிட்டு இது வேறு லெவல் கொயின், பெஸ்ட்டான கொயின்னு சொல்லி அவர் என்ன செய்வார், வாங்குவார். ஸோ ஒவ்வொரு ஆக்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் நீங்கள் போய் ஆக்கள்கிட்ட போய் எனக்கு இந்த கொயினை வாங்கலாமா இல்லையான்னு சொல்லுங்கள், அந்த கொயினை வாங்கலாமா இல்லையான்னு சொல்லி கேட்டு அவரோட ஓன் அனாலிசிஸ் படி அவர் சொல்லுவார், ஓகே எங்கிற கொயினை வாங்குங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டீங்க. நாளைக்கு அந்த கொயின் இல்லை அந்த டீமுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டு அந்த கொயினில் ஏதாவது லோ சூட் வந்துட்டு அப்படி அந்த கொயின் சக்ஸஸாக போகல, அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிட்டுனோன்னா அந்த கொயின் அப்படியே கீழே போயிடும். அந்த கீழே போனால் நாளைக்கு என்ன செய்வீங்க, நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் ப்ளேமை நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னா அவரும் சொல்லி வாங்க வச்சு போட்டார், மடுத்து போட்டார்னு சொல்லி சும்மா அவருக்கு நீங்கள் நம்ம ஏசி தருவீங்க. மனிதர்களுக்கு ப்ளேம் அவங்களில் எடுக்க இயலாது, அடுத்தாக்களில் போட்டு தனி பழக்கம். ஸோ சும்மா நம்ம மற்றாக்களுக்கு ஏசி தருவீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் அந்த கொயினை வாங்கியா இல்லையாண்டா அவர்கிட்ட கேட்டு போனேன். ஆனால் இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஐடியா தான் தந்து அந்த ஐடியாவை நீங்கள் ஒரு ஓன் அனலைசிஸ் பண்ணாமல் சும்மா ஃபாலோ பண்ணி போட்டு நாளைக்கு அவருக்கு ஏசி தருவீங்க. அதனால தான் எப்போயுமே சிக்னல்ஸில் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க, இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு கொயின் வாங்காதீங்க. உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பண்ணி நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் கொயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறேன், எப்படி ட்ரேட் பண்ணுறேன், எப்படி கிரிப்டோ கரன்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் எல்லாமே டீச் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.